அனைவருக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சம் அனைவருக்குமானது, அனைவருக்கும் சமம். ஒரு சூரிய ஒளி, ஒரு காற்று, ஒரு மழை நீர், இது எல்லாம் யாருக்கும் அதிகமாக கொடுக்கணும், இல்லை கம்மியாக கொடுக்கணும், இல்லை இவங்களுக்கு ஆவரேஜாக கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் காமிக்கிறது இல்லை. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்தவரை ஒரு புல், ஒரு பூ, மரம், செடி, கொடி, பூச்சி, புழு, பறவை, மனுஷன், அப்படி எல்லாமே ஒன்று தான். இதில் ஏற்றத்தாழ்வு அப்படின்றது கிடையாது. பிரபஞ்சத்திற்கு இது எல்லாமே ஒன்று தான். இது எல்லாத்தையும் ஒரே நிலையில் தான் இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குது. நாம் மேலே, நமக்கு கீழே அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். ஒரு துன்பத்திற்கு காரணமும் இந்த ஒரு பாகுபாடு அப்படின்ற விஷயந்தான். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் நாம் இருக்கோம். நம்மளுடைய பார்வையில் நாம் ஒரு பெயர், ஒரு நிறம், அதுக்கான ஒரு குணம் அப்படின்னு நாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஒரு காக்கா, அது கருப்பு அப்படின்னு நம்ம ஒரு இமேஜ் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்படி தான் எல்லாத்துக்குமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறோம். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுக்கு இந்த பேர், இந்த குணம், இது இங்கே இருக்கும், இது இப்படி பண்ணும், இது சாப்பிடும், இது சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மைண்ட் செட்டில் இருக்கிறோம். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. அப்படி நம்மளை சுற்றி இருக்கிறதுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குமா? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு காகத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மனுஷன் நமக்கு என்ன பெயர்னு தெரியாது. எறும்பினுடைய உலகத்தில் காகத்துக்கு என்ன பெயர், நமக்கு என்ன பெயர் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்குமா இல்லைன்னு நம்மளால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. அதனுடைய உலகம் வேறு. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாத்துக்குமே அதுங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கலாம். கடவுள் இருக்கலாம், சம்பிரதாயம் இருக்கலாம், சடங்குகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ ஒரு பறவையினுடைய உலகத்தில் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மனுஷனுக்கு எவ்வளோ அறிவு அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. ஒரு போர்க்காலத்தில் மனுஷனுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும், கழுகுகளுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும். கழுகுகளுக்கு அது வசந்த காலம், பொற்காலம், அப்படி தானே இருக்கும். அவங்களோட முன்னோர்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட அதுங்க நினச்சிக்கலாம். ஏன்னா அதுங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு அதிகமான குவான்டிட்டியில் உணவு கிடைக்கக்கூடிய காலம் போர்க்காலம். ரொம்ப நாம் சின்னது விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடியது எல்லாமே நமக்கு ஈக்குவலான ஒரு விஷயம்தான் இந்த பிரபஞ்சத்திற்கு. நீங்கள் ஒரு எறும்புக்கு மருந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய உலகத்துக்கு அது நோய் தொற்றாக இருக்கலாம். சும்மா ஒரு செக்கில் தண்ணி மொண்டு ஊற்றுறோன்னா அவைகளுக்கு அது அதுக்கு பேர் என்னென்ன அப்படின்னு ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை வெள்ளமோ சுனாமியோ ஏதோ ஒன்று, அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூனும் ஒன்று இருக்குது அப்படின்றத நாம் உணரணும். நாம் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டிலிருந்து நாம் இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறது. மொத்தத்தில் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த இயற்கை, இந்த கடவுளுக்கு, இந்த மனுஷனும் புல்லும் இல்லை அதை தாண்டி ஏதாவது இருக்குது, இன் பிட்வீனில் இருக்குது அப்படின்னா கூட இது எல்லாமே சேம் தான். ஒரு பாயிண்ட்டு தான் இயற்கைக்கு. பிரபஞ்சத்திற்கு ஒரே பாயிண்ட், ஒரு குண்டு ஊசி எடுத்து கொடுத்துற அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் இந்த பிரபஞ்சமே. இதில் எல்லாமே சேம் தான், ஒன்று தான். அந்த இயற்கை, இந்த பஞ்சபூதங்களும் அது கொடுக்குற அதனுடைய அன்பும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்துட்ருக்கு. நாம் தான் பாகுபாடு பார்த்துட்ருக்கோம். அப்படி இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சின்ன ஒரு புல், ஒரு செடி, கொடி எல்லாமே உயிரினங்கள் தான். எல்லாத்து மீதும் அன்பு செலுத்த வேண்டும். பிறர் மீதும் அன்போடு
இருக்க வேண்டும் என்பது தான் கான்செப்ட். நன்றி.